தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலம். குரு பயிற்சி 7ஆம் இடத்தில் வருகிறது. இந்த 7ஆம் இடத்தில் குரு வருகிறது என்றால் நீங்கள் இன்ட்ரி அட்டன் பண்ண போறீர்கள் என்று அர்த்தம். வெறும் அதிர்ஷ்டத்தை வைத்து மட்டும் வாழ்க்கையில் ஜெயித்து விட முடியாது. ஏற்கனவே நம்மளுக்கு திறமை இருக்க வேண்டும். ஆக முயற்சியும் திறமையும் இருந்தால்தான் அதிர்ஷ்டத்தை நாம் வெல்ல முடியும். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் மட்டும் நிச்சயம் கிடைக்காது. நான் இந்த கடவுளை வணங்கி விட்டு வந்து விட்டேன், இன்று எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று உட்கார்ந்து இருந்தால் நாம தான் முட்டாளாவோம். ஆக வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு அரிச்சுவடி. நாம் இந்த மண்ணில் வாழக்கூடிய இந்த உயிர் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் அது ஒரு போனஸ். ஏனென்றால் பிறப்பு முதல் இறப்பை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆக வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே. இந்த வாழ்க்கையை இன்பமாக நீங்க வாழ வேண்டும் என்றால் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்போது குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திருமணமாகாத கன்னியர்களுக்கெல்லாம் மாலை சூடும் நேரம் வந்துவிட்டது. அதே போல கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருந்தவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சிலர் கொஞ்சமாக முதலீடு வைத்துக்கொண்டு எப்படி தொழில் தொடங்குவது, கூட கொஞ்சம் பார்ட்னர் கிடைத்தாலே பரவாயில்லை என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அக்ரிமெண்ட் போட்டு தான் நீங்கள் செயல்பட வேண்டும். வாழ்க்கை என்றாலே ஒரு கணக்கு. 7ஆம் இடம் என்பது ஒரு கணக்கியல். 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டால் அவருக்கு தேவையான கல்விகள் கிடைத்துவிடும், தேவையான வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும், நல்ல அழகான வீடுகள், அழகான வண்டி வாகனங்கள், ஆடம்பரமான பொருள்கள், பர்னிச்சர்கள், ஆபரணங்கள் இவைகள் எல்லாம் கிடைத்துவிடும். எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் மன நிம்மதி என்பது அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம். இந்த மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொண்டதுதான் இந்த வருமுன் காப்போம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும். எங்கும் சுயமரியாதையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த 7ஆம் இடத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என மனதார வாழ்த்துகிறோம். அதேபோல் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட இனி அவர்களுக்கு எப்படித்தான் பொறுப்பு வரும் என்று தெரியாது. அந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர், மனசுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள். சிலர் திருமணம் வேண்டாம், லட்சியத்தோடு நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், வேலை முடித்துத்தான் திருமணம் செய்வேன் என்று லட்சியத்தோடு இருந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவர்களுக்கும் காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அனுபவித்து 7ஆம் இடத்து குருவால் எல்லா வகையான இன்பங்களும் பெற்று இறைவன் அருளால் துன்பங்கள் நீங்கி இன்பங்களோடு வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.